சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பொடி இட்லி. நான் இன்றைக்கி மினி இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் நான் சுட்டு எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக. மினி இட்லி தட்டு இல்லைன்னா நார்மலாக இட்லி தட்டில் இட்லி சுட்டு எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், தேவையான உப்பு ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், இட்லி மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா 4 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ இட்லி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் பொடியெலாம் சேர்த்துக்குங்க. சுட்டு வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துடலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம மேலே பொடி தூவும் போது இட்லியில் நல்லா உள்ற இறங்கியிருக்கும். மிளகா பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். இப்போ அடுப்பை வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுங்க. இப்போ இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கும் போது நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மட்டும் விட்டுக்குங்க, ஏன்னா நம்ம இட்லியில் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் விட்டுக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் எடுத்து வச்சுருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் இதில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் இதில் சுக்குத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி உள்ள சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நாள் வீட்டில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னராகவோ செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க நல்லா குட்டி குட்டியாக இருக்குன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சேர்க்குறதா இருந்தால் காரெல்லாம் கம்மியாக சேர்த்துக்குங்க. அந்த சில்லி இதுவும் போட தேவையில்லை. குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அரைமணி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.